11:11 ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு கடந்த நாட்களில் பார்த்தோம். நெகேமியா யார் என்று சொன்னால் அவன் ஒரு பான பாத்திரக்காரன் அல்லது ராஜாவுக்கு தேவையான பானங்களை கொடுக்கிற ஒரு மனிதன். அவன் ஒரு உயர்ந்த ஒரு வேலையில் இருக்கிறான். அதற்கு அவன் பெரிய ஒரு பதவி என்று கூட சொல்லலாம். சீனியர் செக்யூரிட்டி அட்வைசர் என்று சொல்லுகிறார்கள் ஒரு வகையில் சொல்லப்போனால். சீனியர் செக்யூரிட்டி அட்வைசர். அப்போது ராஜாவுடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த பணியில் இருக்கிறவர்கள் இந்த உணவில் அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்து ராஜாவுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஆட்களை நியமிப்பார்கள். இந்த ராஜா சாதாரண ராஜா அல்ல, ஏறக்குறைய 127 நாடுகளுக்கு ராஜா. எத்தியோப்பியா தேசம் முதல் இந்து தேசம் அல்லது இந்தியா வரைக்கும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா கரங்களும் சொல்லலாமா? அப்போது இந்தியா என்ற பெயர் எதில் இருக்குது? நம்ம பைபிள் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், எஸ்தரில் வரும். எஸ்தர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா முதல் இந்து தேசம் வரை என்று வரும். இந்து என்று சொல்லும்போது இந்திய தேசத்தை குறிக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அந்த அரசாட்சி செய்கிற ராஜாவுக்கு கூட இருக்கிற ஒரு மனுஷனாக இந்த நெகேமியா இருந்தான். ஓகே, இந்த நெகேமியோடைய வாழ்க்கையில் அவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறான். என்ன எதிர்பார்க்கிறான்? வசனம் 11 சொல்லுகிறான், ஆண்டவரே உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும், முதல்ல அடியானின் சொல்லுகிறான், அடுத்தது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் என்ன பண்ணுவதாக? கவனித்திருப்பதாக. அடுத்ததாக சொல்லுகிறான், இன்றைக்கு உமது அடியானுக்கு கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று ஜெபம் பண்ணுகிறான். அப்போ அவன் கேட்குற ஒரு காரியம், என் காரியம் கைகூடி வர வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். இந்த 11வது மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மனுஷன் வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது நல்லது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இவன் காரியம் கைகூடி வர பண்ணினதுக்காக ஜெபம் செய்தான். இவன் காரியம் கைகூடி வந்ததா என்று நீங்கள் இந்த நெகேமியா புஸ்தகத்தை வாசித்தால் நெகேமியாவுக்கு காரியம் கைகூடி வந்ததா? கைகூடி வந்ததா? எத்தனை பேர் வந்ததுன்னு சொல்ல முடியும்? என்ன கைகூடி வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். இவன் தன் ஊரிலே இருக்கிற இடிந்து போன அந்த ஆலயத்தினுடைய மதில் சுவர் எல்லாம் கட்ட வேண்டும். மக்கள் மிகுந்த கஷ்டத்துக்குள் இருக்கிறார்கள், நிந்தைக்குள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கேள்விப்பட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் இவன் இருக்கிற ஊரிலிருந்து இவன் செல்ல வேண்டிய தூரம் ஏறக்குறைய 900 மைல், அப்படி என்றால் 1450 கிலோமீட்டர். கொஞ்சம் கணக்கு போட்டுங்க பார்க்கலாம். இப்போ அந்த சூசான் என்கிற அரண்மனை, இவன் இருந்த அரண்மனை, வேலை பார்த்த அரண்மனை இப்போது இருக்கிற ஈரான் என்ற பகுதியில் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அப்போது எருசலேமிலிருந்து ஈரான் என்கிற அந்த பகுதியில் கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய 1400லிருந்து 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இவ்வளவு தூரத்துக்கு சென்று தன் ஊரில் இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இவ்வளவு தூரம் சென்று தன்னுடைய ஆலயத்திற்கு, சபைக்கு அல்லது கர்த்தருடைய மந்தைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டான். அதற்கு அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் காரியத்தை என்ன பண்ணுங்க? கைகூடி வர பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எவ்வளோ பெரிய தூரம்! அது இல்லாமல் வேலையில் இவன் போயிட்டு வர்றதுக்கான ட்ராவல் டிஸ்டன்ஸ் மாத்திரம் சொல்லுகிறார்கள் ஏறக்குறைய 3 மாத பயணம். எத்தனை மாத பயணமா? இப்போ ஃப்ளைட் எடுத்தால் ஒரே நாளில் போயிடலாம், இல்லை ஒரு ட்ரெயின் பிடிச்சி என்ன பண்ணலாம், ஒரு 2 இல்லை 3 நாளில் போயிடலாம். இல்லை ஒரு 4 வீலர் கார் அல்லது ஏதாவது ஒரு பஸ், நல்ல பஸ், ட்ராவல் பஸ் எடுத்துகிட்டு போனோன்னா 2லிருந்து 3 நாளில் போயிடலாம். ஆனால் இவன் இருந்த காலகட்டங்களிலே யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அரண்மனையிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் 3 மாத பிரயாணம். அப்போ எத்தனை நாள் பிரயாணத்துக்கு மட்டும் லீவ் எடுக்கணும்? பிரயாணத்துக்கு மட்டும் எத்தனை நாள் லீவ் எடுக்கணும் சொல்லுங்க பாருங்க. கொடுப்பாரா? எந்த ஒன்றா கொடுப்பாங்களா? சார் தீபாவளிக்கு போயிட்டு நான் பொங்கலுக்கு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீவ் கொடுங்க, யாரும் கொடுப்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தீபாவளி போகிறேன் சார், எப்போ ரிட்டர்ன் வருவீங்க? பொங்கலுக்கு வந்துடுறேன் சார். நீ அப்படியே என்ன பண்ணினே, அப்படியே மூட்டைலாம் கட்டு என்ன பண்ணினே அங்கேயே ஊரில் இருந்துக்க சொல்லுவோம். எஸ்ஸான்னு வாங்கலாம். அதுவும் கவர்மெண்ட் ஜாப். சொல்லுங்கள் பார்க்கலாம், கொடுப்பாங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன். கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கீழ்ச்சிருவாங்க. எதை கீழ்ச்சிருவாங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கீழ்ச்சி 2 பேர் 10 பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, நான் கொடுத்துட சொல்லுவோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கஷ்டம். ஆனால் நெகேமியாவின் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனது.
கரங்களை ஊத்துறாம சொல்லுங்க பாலாம், நல்ல கரங்களை சொல்லுங்க பாலாம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மால் சில காரியங்கள் இது வெற்றி, இது வாய்க்காது, இதெல்லாம் சாதிக்கல முடியாது, இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்று நாம் நினைப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால், கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்தால் நாம் அதில் வெற்றி பெறலாம். நல்லா கவனிக்கணும். என்னுடைய விருப்பம் வீடு கட்டணும், என் சொந்த ஊரில் போயிட்டு வயல்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் பராமரிச்சுட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு குத்தகை விட்டு நான் என்ன பண்ணிடுறேன் வந்துடுறேன்னு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பணிக்காகலாம் இவன் முயற்சி எடுக்கவில்லை. தன் மனதில் நியமித்த ஒரு காரியம், வசனம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க பார்க்கலாம். வசனம் 2 சொல்லுகிறான், நெகமியா 1:2, என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியை என்ன பண்ணேன். கரங்களை ஊத்திராம சொல்லுங்க பாலா. முதல்ல விசாரிக்கிறான், எப்படி இருக்கிறாங்கப்பா, நம்ம ஊர் எப்படி இருக்குது, நம்ம ஊர் ஆலயம்லாம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறான்னு விசாரிக்கிறான். அதற்கு அவர் சொல்லுகிறார்கள், வசனம் 3, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்க. இதான் நியூஸ். கேட்கிறா, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மகா தீங்கில் இருக்கிறார்கள், நிந்தைக்குள் இருக்கிறார்கள், நிந்தையை அனுபவிக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் நாமும் சில நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், மகா தீங்கு அனுபவிக்கலாம். எங்கே? எருசலேம். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய பட்டணம். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம் இருக்கிற பட்டணம். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இருக்கிற பட்டணம். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை வச்சு ராம சொல்ல முடியுமா? இன்று எருசலேம் என்று சொல்லும்போது தேவனுடைய மக்கள், தேவனுடைய மந்தையை குறிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய குடும்பத்தை கூட குறிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் வாசல்கள் இடிபட்டு நிற்கிறதா? இன்னைக்கு அநேக சபைகளை பிசாசு பயங்கரமாக உடைத்து கொண்டிருக்கிறான். சபையை நடத்தக்கூடாது, சபையில் இடத்து காலி பண்ணுங்க, சொந்த இடம் பட்டா இடம் வச்சிருக்கலாம். இன்னைக்கு பிரச்சனைலாம் இருக்குது, நிறைய நியூஸ்லாம் வரும், அடிக்கடி வரும். நாங்கள் ஜபலாம் பண்ணுவோம், என்ன பண்ணுறது, ஊழியர்களை தாக்கினார்கள், விசுவாசிகளை தாக்கினார்கள், நார்த் இந்தியாவிலாம் செய்தி வரும். இன்றைக்கு மகா நிந்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் வேலியை இழந்து தவித்து கொண்டிருக்கிறது. யோபையும் யோபுக்குண்டான அனைத்தையும் என்ன பண்ணாரா, கர்த்தர் என்ன பண்ணாரா. இப்போ அலங்கம் என்பது ஒரு பாதுகாப்பு வால், த ப்ரொடெக்ஷன் வால். இது இடிந்து போய் கிடக்கிறது, அது சுற்றுச்சுவரிலே பயங்கரமான டேமேஜ் ஆகிருக்கிறது. அடுத்தது வாசல் என்ன பண்ணியிருக்கிறதா, இப்போ இது ஒரு வாசல் சுட்டரிக்கப்பட்டு என்ன அர்த்தம்னா கதவுலாம் போச்சு, அவ்வளோதான். அது மாதிரி எருசலேமில் ஏறக்குறைய 18 - 19 வாசல்கள் இந்த நெகேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வாசல்களையும் எதிரிகள் எரித்து விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் வெளில போகலாம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பிசாசு தாக்குதலை ஏற்படுத்தி விட்டு எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம் என்கிற அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஓப்பனிங்கை ஏற்படுத்தி வைத்து விட்டான். கர்த்தருடைய பாதுகாப்பற்ற குடும்பமாக, கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்த குடும்பங்களாக, கர்த்தருடைய நன்மையை பெறுவதற்கு எல்லா விதமான தடைகளையும் பிசாசு ஏற்படுத்தி விட்டார். யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் வெளில போகலாம். அப்படிப்பட்ட ஆழத்துக்கு ஏன் யோபுடைய விஷயத்தில் கேட்கும்போது அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், நீர் அவனை சுட்டி என்ன பண்ணியிருக்கிறீங்க, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்ற அளவு கேட்குறான். அதனால தான் அடுத்தது பர்மிஷன் கொடுக்குறார், நீ வேணால் என்ன பண்ணிக்கோ, நீ அவன் மேலே கை வச்சுப்பார், அதாவது அவனுக்கு உண்டானது நீ என்ன பண்ணு எடுத்துப்பார், ஆனாலும் அவன் என்னை தூஷிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சவால் சொல்லுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். இன்றைக்கி சமாதானத்தை இழந்த குடும்பங்களாக, சந்தோஷத்தை இழந்த குடும்பங்களாக, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை இழந்த குடும்பங்களாக, ஆவிக்குரிய வளர்ச்சியை இழந்து ஆவிக்குரிய வறட்சியோடு கூட இருக்கிற குடும்பங்களாக இன்றைக்கி பல குடும்பங்கள் காணப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன வழி என்று சொன்னால், இதில் காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறும் பணம், வெறும் வேலை மட்டும் ஒரு குடும்பம் கிடையாது. சமாதானத்தை கர்த்தர் வேலி அடைக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் வேலி அடைக்க வேண்டும். ஆவிக்குரிய காலத்தில் நல்லா பிரகாசமாக இருந்தனே, உற்சாகமாக இருந்தனே, ஏன் இந்த வருஷம் டவுனாக இருக்கிறது? சம்திங் உள்ளே வந்து விட்டது. ஏன் வாசல் உடைந்து போய்விட்டது? ஏன் அந்த அலங்கம் பாதுகாப்பு சுவர் இன்றைக்கு இல்லை? இதுக்கு ஒரே வழி, மீண்டும் வாசல் கட்டப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்ததாக இடிக்கப்பட்டதான அந்த அலங்கம், சுற்றுச்சுவரில் அல்லது வேலியை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக எழுப்ப விரும்புகிறார். சபைக்கும் பாதுகாப்பு தேவை. சபையில் இருக்கிற ஆராதனைகளில், ஜபங்களில், ஊழியங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு தேவை. பிசாசு தந்திரமாக வருவான், ஊழியக்கார மேலே கை வைப்பான்,
வியாதியில் இறந்த ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவத்தினால் விழுந்து போன ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும்னா, பிசாசு மந்தையை சிதறடிப்பான், மந்தையை குலைப்பான். நிறைய ஆத்துமாக்கள் பின்வாங்கிடும். ஒரு சில ஆத்துமாக்கள் எப்படி நின்று போழ்ச்சிக்கும், ஆனால் ஒரு சில ஆத்துமாக்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே பின்வாங்கி போயிடும். நிறைய நடந்திருக்கிறது. அதனால்தான் அதிகமாக ஊழியக்காரனுக்காகவும் ஊழியக்காரோட குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே சொல்லிட்டார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் என்ன பண்ணப்படும். இயேசுவை கைது பண்ணுறாங்க, உடனே நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒருத்தர் டைலாக்லாம் விட்றாருல, சாவிலும் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள், சாவிலும் உண்மை பின்தொடர்வேன், செத்தா கூட விட மாட்டான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அவரே என்ன பண்ணுறாரு, நம்ம ஏசப்பா கைது பண்ணுவேன்னு என்ன பண்ணுறாரு, துண்டக்கான துணி, ஒருத்தர் துண்டக்கான துணிக்கானு ஓடுறார். நீ பைபிளை வாசித்து பாருங்க. என்னன்னா அதில் ஒரு நல்ல காரியம், எல்லாருமே திரும்ப வந்து விடுகிறாங்க. இந்த நிலைமை என்னன்னா, அதில் ஆண்டவரும் சொல்லுகிறார், இயேசுவும் சொல்லுகிறார், பேதுரு குறித்து சொல்லுகிறார், கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்கு பிசாசு என்ன பண்ணான், உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணினேன். பேதுரு, நீ உயிர் கொடுப்பேன்னு தானே சொல்கிற, என் கூட தானே இருப்பேன்னு சொல்கிற, உன்னை ரெண்டு சாத்துறா மாதிரி பிசாசு என்கிட்ட பர்மிஷன் கேட்டான். நான் என்ன திரும்ப பண்ணேன், உன் விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண. ஒரு ஆமே சொல்லுங்க பாரு. இன்றைக்கி பிரச்சனையில் நிற்கிறோமா, யாருடைய ஜெபம் உங்களை தாங்குகிறது? கண்டிப்பாக ஊழியக்காரன் ஜெபம் அதில் கண்டிப்பாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். ராமே சொல்லுங்க பாரு. பிரச்சனைகள் எந்த விதத்தில் வேணாலும் வரும். அது வந்து நம்முடைய வாசலை உடைக்கும், நம்முடைய பாதுகாப்பின் அரணை தகர்க்கும். குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமை ஏன் இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறது? குடும்ப வாழ்க்கையில் ஏன் சமாதானம் என் குடும்பத்தில் இன்னும் நிலை பெற முடியவில்லை? வி மஸ்ட் திங்க். ஒரு விசுவாசி இதெல்லாம் யோசிக்கணும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை எல்லாருக்கும் வரும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தான் வரும் தான், அது வந்து சரி பண்ணிடணும். ஆனால் இது தொடர்கிறது ஆண்டவரே, சம் மந்த்ஸ், சம் இயர்ஸ், சில வருஷங்களாக இந்த பிரச்சனை தொடர்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் அவேர் ஆகணும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எங்கோ திறப்பு ஏற்பட்டிருக்கிறது, எங்கோ பாதிப்பு இருக்கிறது, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு தேவ மனுஷன் யோசிக்க வேண்டும். இதற்கு தான் இந்த நெகேமியா ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இப்போ பாருங்க, என்ன விண்ணப்பம் வைக்கிறான்? அந்த 11ஆம் வசனத்தில், ஆண்டவரே, 11ஆம் வசனம், உமது அடியானின் ஜபத்தையும், பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் இன்றைக்கு உமது அடியானுக்கு என்ன பண்ணுங்க, நான் ஒரு முயற்சி எடுக்க போகிறேன் ஆண்டவரே, நீர் என்ன பண்ணுங்க, அதில் ஒரு வெற்றியை தாரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை ஊற்றிராம சொல்ல முடியுமா? அருமையான சகோதர சகோதரிகளே, வாலி பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். மதுராந்தத்தில் இருந்தோம், வேலை நிமித்தமாக சென்னைக்கு வர வேண்டியது. சென்னைக்கு வேலைக்கு தான் வந்தோம். கொஞ்ச நாள் வேலை பண்ணும்போது திடீர்னு ஒரு நியூஸ் வருகிறது, எங்கள் தந்தை இறந்து விட்டார் என்று நியூஸ் வருகிறது. அப்போ 4 பேருமே ஒரு இளம் வயதில் இருக்கிறோம். மூத்த சகோதரர் அப்போ தான் படித்து கொண்டிருக்கிறார் ஊழியத்துக்காக. இப்போ கொஞ்சம் அதெல்லாம் யோசிக்கும்போது, இப்போ நினச்சி பார்க்கும்போது, பிசாசு எப்படி ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அப்போ அம்மா மட்டும்தான் ரட்சிக்கப்படல, நாங்கள் ஒரு அண்ணன் ரட்சிக்கப்படல. ஆனால் அந்த நேரங்களில் இருந்த ஒரு கேள்விக்குறி, இனி எப்படி இந்த குடும்பம் நடைபெறும்? இந்த கேள்வி சொந்த காலம் நிறைய பேர் இருந்துச்சு. அதில் ஒருத்தன் கிளியராக என்கிட்ட பேசுகிறாங்க, நீ ஏசுன்னு போன இல்லை, இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறான். எப்போன்னா அந்த அடக்காரம் கூட நடக்கலை, அதுதான் ரொம்ப கொடுமை. கர்த்தருடைய கிருபையினால இப்போது அவங்க எங்களை பார்த்து சந்தோஷமாக வச்சுருக்கிறார். ராமே சொல்ல முடியுமா? ஒரு திருமணத்துக்கு சகோதரி மகன் திருமணத்துக்கு வந்திருக்கும் போது குடும்பமாக அவங்க வந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த விட மாட்டார். டேமேஜ் வரும், நான் தான் சொல்ல வரேன், டேமேஜ் வரும், இடிக்கப்படும். இதில் வாட் இஸ் த ரீசன்? அடுத்தது இதை எப்படி நாம் மீண்டும் சரி பண்ணுவது, அதுதான் யோசிக்கணும். இதற்கான காரணம் என்ன? அடுத்தது இந்த சீரற்ற நிலையை நான் எப்படி ஒழுங்குபடுத்துவது? முன்ன கடவுளுக்கு நல்லா கொடுத்தனே, இப்போ என்னால் கொடுக்க முடியலையே என்ற கேள்விக்குரிய ஆதங்கம் இருக்குதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். why this problem? அடுத்தது how I should solve this problem. இந்த பிரச்சனை ஏன்? அடுத்தது இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? இந்த இடத்தில் இவனுடைய விண்ணப்பம், நியூஸ் வருகிறது அல்லது ஒரு கேள்விப்படுகிறான், இடிந்து போயிருக்கிறது, வாசல் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, மக்களுடைய நிலைமை ரொம்ப பேட் கண்டிஷன், ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு இழிவான நிலையில் இருக்கிறார்கள்.
நிந்தை என்று சொன்னால் ஒரு விதமான வெட்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்கள் சபைக்கு வரலாம் போகலாம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை நிந்தை இருக்கிறதா? இந்த நிந்தை தொடர்ந்து கொண்டே போகிறதா? 2 காரணம் உண்டு. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் உண்மையாக இருந்தாலும் நிந்தை வரும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை வச்சு ஆமை சொல்ல முடியுமா? என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பகைக்கப்பட்டால் பாக்கியவான்கள். இது முதலாவது நிந்தை, இது முதலாவது அவமானம், இது முதலாவது இழப்பு கூட. யோபு கடவுளுக்கு உண்மையாக இருந்தால் ஆனாலும் இழப்பு. There was a loss. கடவுளுக்கு உண்மையாக இருக்கும்போது நமக்கு நஷ்டங்கள் வரும். கடவுளுக்கு உண்மையாக இருக்கும்போது பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் அதிகமாக வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கவனிக்கணும், இதில் எங்களுடைய தவறுகள் ஏதாவது இருக்கிறதா? That's why we need to find the reason. If there is a problem, we need to find the reason and we need to take effort and we should have the solution. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று ஒன்று இருந்தால் அல்லது சவால் என்று ஒன்று இருந்தால் இதற்கு காரணம் என்ன என்பதை ஆராய வேண்டும். காரணத்தை ஆராய்ந்த பிறகு அதில் ஒரு சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். முயற்சியில் கடவுள் ஒரு தீர்வை கொடுக்கிறார், ஒரு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இப்போ இவன் என்ன பிரச்சனையை கண்டறிந்தான் என்பதை நான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ண அதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணான் தெரியுமா? 4வது வசனத்தை பாருங்க பாலாம். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஓகே, இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவன் செய்கிற காரியம் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? முதல்ல உட்கார்ந்து அழுகிறான். ஒரு ஆமே சொல்லுங்க பாலாம். நல்லா கவனிக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் பிரச்சனை என்று சொல்லுவார்கள், ஆனால் பிரச்சனைக்காக அவர்கள் நேரத்தை செலவிடுவது கிடையாது. உட்கார்ந்து என்று சொல்லும்போதே அவன் வேலையை நிறுத்திட்டான்னு அர்த்தம். தட் மீன்ஸ் வேலைன்னா அவன் டெய்லி போயிட்டு வர வேலையை நிறுத்தினா சொல்லக்கூடாது. ஒரு அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். அடுத்தது அவன் செய்கிற காரியம் அழுகிறான். உட்கார்ந்து அழுகிறான். உட்கார்ந்து மாத்திரம் அழலை, அடுத்து என்ன தெரியுமா பண்ணுகிறான்? சில நாளாய் துக்கப்படுகிறான். ஒரு ஆமே சொல்லுங்க பாலாம். கரங்களை வைத்து ஆமே சொல்ல முடியுமா? பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா? நமக்கு துக்கம் தேவை. நல்லா கவனிக்க வேணும். இதானே நானும் பண்ணின்னு இருக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் சொல்லலாம். நானும் துக்கப்பட்டு தானே இருக்கிறேன். என் பிரச்சனை என்ன, நான் என்ன அழாமலாம் இருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். பட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் தட் கன்சர்ன் ஆர் த சாரோ, எந்த விதத்தில் அதை துக்கப்படுகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ துக்கத்தில் அவன் என்ன தெரியுமா என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம்? உபவாசித்து மண்டாடின. கரங்களை உயர்த்துறாம சொல்லுங்க பார்க்கலாம். இதை பண்ணுறோமா? பண்ண பாஸ்டர், ஆனால் எந்த விதத்தில் பண்ணுறோம் அதுதான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். நம்முடைய ஜபத்தில் அழுகை இருக்கிறதா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இவன் எங்கே அழுதான்? ஜபத்தில் அழுதான். அதான் கீழே வந்து பாருங்க. உபவாசித்து மன்றாடி என்ன பண்ணுகிறானா? பரலோகத்தின் தேவனை நோக்கி. வசனம் சொல்லுகிறது, இயேசு எளிமையாக சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற, ஓகே கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. யாருடைய பிதாவர்? எங்கள் பிதா. இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கேருந்து பண்ணுறான் தெரியுமா? சபைக்குள்ளே உட்காந்து பண்ணலை, வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணலை. ஒரு அந்நிய தேசத்தில் விக்கிரகத்தை கூட சொல்லலாம் ஆராதிக்கிற ஒரு ராஜாவிடத்தில் வேலைக்காரனாக இருந்து கொண்டு அவன் பரலோகத்தின் தேவனை பார்க்குறான். அருமையானவர்களே, நீங்கள் வேலையில் இருந்தும் ஜபம் பண்ணலாம், அதை நான் சொல்ல வரேன். சபையில் ஆலயத்தில் வந்து பண்ணுறது நல்லது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இருந்தால் அதற்கு நிறைய ரெஃபரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஆலயத்தில் வந்து அன்னால் ஜபம் பண்ணினால், ஆலயத்தில் வந்து பேதுருவும் சொல்லுங்க பாலா, பேதுருவும் யோவானும் ஜபம் பண்ணுகிற நேரத்தில் வருகிறார்கள், அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. என் வேலையே எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, விட முடியல என்றால் யூ கேன் ப்ரே இன் யுவர் ஒர்க் பிளேஸ். ஒரு 10 நிமிஷம் கிடைக்காதா? ஆனால் கவனிக்க வேண்டிய ஒன்று, அவனுடைய வாழ்க்கையில் ஜபத்தில் ஒரு துக்கம் இருந்தது. துக்கம் என்பது ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு உண்மையாகவே ஜபத்தில் துக்கப்பட்டு ஜபம் பண்ணுகிறோமா? ஏன் கட்டப்படவில்லை? ஏன் வாசல்கள் மீண்டும் எழும்பவில்லை? ஏன் கதவு போடப்படவில்லை என்று சொன்னால் அங்கே உண்மையாகவே துக்கம் இருக்கணும். அதை விடு பார்த்துக்கலாம், அது யாருக்கு தான் இல்லாத பிரச்சனை என்று நாம் தட்டி கழித்து கொண்டிருக்கிறோமா? உண்மையாகவே ஒரு வேதனை இருக்கிறதா? வேதனையோடு கூட அவன் நிற்கவில்லை. அடுத்தது அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி எடுத்து வைக்கிறான். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? துக்கித்து என்ன பண்ணுகிறான்? உபவாசித்து. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இவனுக்கு உபவாசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இட் இஸ் நாட் இஸ் ஓன் ப்ராப்ளம். இது அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை அல்ல.
இது அவனுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் பிரச்சனை அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன கடந்த வாரத்தில் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறான், என்ன சொல்லப்போனால் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறான். அந்த காலத்து சொல்லும்போது அது ஒரு செல்வ செழிப்பான ஒரு அரண்மனை என்பது அந்த காலத்து நல்ல ஒரு வசதியான தேசம். அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு நசுக்கப்பட்ட ஒரு ஊர், வாழ்வதற்கு ஆதாரங்கள் இல்லாத ஒரு கிராமம் அல்லது பட்டணம், இங்கே போனால் பிழைக்க முடியாதுங்கிற கண்டிஷன் இருக்கிற தேசத்துக்காக இவன் ஜெபம் பண்ணுகிறான். இவங்க இருக்குது லைஃப் நல்லா இருக்குது. எப்பவுமே நல்லா கவனிக்கணும், ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டில், கஷ்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்தில், பட்டணத்தில் நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னா நம்ம என்ன திரும்ப நினைப்போம், நம்ம லைஃப் நல்லா இருந்தானே நினைப்போம். ஆனால் ஒரு நல்ல லைஃப் செட்டில்ட் ஆகின இடத்துல ஒரு ஒரு வீட்டிலேயோ அல்லது ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது ஒரு தேசம், என்ன சொல்ல போனால் வெளி தேசம்னா, நம்ம கஷ்டத்துக்குள்ளே இருக்கிற மனுஷன் நினச்சி கூட பார்க்குறது நேரம் இருக்காது. ஒருவேளை நேரம் இருந்தால் ஒரு மீடியா அது வந்துச்சுன்னு பார்த்தாலும் நமக்கு அந்த சாரோ துக்கம் ரொம்பலாம் இருக்காது. இருந்தால் 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடும். ஏன்னா அங்கே இருக்கிற வேலை, அங்கே இருக்கிற பிரச்சனை சரியாக இருக்கும். ஆனால் இவன் சில நாளாய் அந்த துக்கத்தோடு கூட வாழ்கிறான். சில நாளாய் அந்த துக்கம் அவனை உபவாசித்து ஜெபிக்க வைக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறேன், நாம் உபவாசிக்கிறோமா? இந்த ஜாதி பிசாசு சொல்லுங்க பார்க்கலாம், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகும். கரங்களை வைத்துராம சொல்லுங்க, ஜபத்தில் உபவாசம் இருக்கிறதா? இதுக்கெல்லாம் நேரம் தேவை, இதுக்கெல்லாம் முழங்கால் படிக்கணும், இல்லைன்னா நேரத்தை ஒதுக்கி உட்காரணும். அதான் சொல்லுங்க, உட்கார்ந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேலையில் இருக்கிற பிஸி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நல்ல ஒரு தரமான அல்லது நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனாலே எனக்கு துக்கப்பட வேண்டிய காரியம் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் குடும்ப சர்க்கிளே யாருன்னா துக்கத்தோடு கூட இருப்பாங்க, வேதனையோடு கூட இருப்பாங்க, இடிக்கப்பட்டவளாக இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உங்கள் கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களுக்காக நீங்கள் கதற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை ஊற்றி நாம சொல்ல முடியுமா? அப்படி இல்லையா, சபைக்காக உங்கள் ஜபம் எப்போதும் தேவைப்படுகிறது. விசுவாசிக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாலாம், நல்லா கரங்களை வச்சு சொல்லுங்க பாலாம். என் குடும்ப லைஃப் நல்லா இருக்கு பாஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா, you need to pray for the church. We need your prayer. இன்னும் எளிமையாக சொல்லட்டுமா, நம்ம பட்டணத்துக்காக அழுது ஜெபிக்கிறவர்கள் தேவை. இன்னைக்கு கர்த்தர் பலரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? சந்தோஷமாக வராமல் சொல்லுங்க. இல்லைன்னு மட்டும் சொல்கிறாதீங்க, இவங்களாம் வெளில தெரிய மாட்டாங்க. பட்டணத்துக்காக அழுது ஜெபிக்கிறவர்கள், போராடி ஜெபிக்கிற தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள். அதில் நீங்கள் யாராக இருக்க மாட்டீங்களா? இந்த சபைக்கு சில பேர் தேவைப்படுகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அப்படிப்பட்ட நெகேமியாக்களாக கர்த்தர் ஒரு சிலரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ ஜெபித்தான். இதில் ஏதாவது புரிந்து கொண்டானா? இதுதான் இப்போ முக்கியமாக பார்க்க போகிறோம். ஜெபித்தான், இன்றைக்கி நானும் ஜெபிக்கிறேன்னு உபாசனம் பண்ணுறேன் பாஸ்ன்னு சொன்னீங்கன்னா, வாட் இஸ் த ரிசல்ட்? வாட் இஸ் த ஆன்சர் டு யுவர் ப்ரேயர்? வாட் இஸ் த ஆன்சர் டு யுவர் ஃபாஸ்டிங்? உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் என்ன? நான் ஜெபித்தேன், கர்த்தர் இதை உணர்த்தினார். நான் உபவாசித்தேன், கர்த்தர் இதில் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லுகிற காரியம் ஏதாவது இருக்கிறதா? நம்ம கவனிக்க போகிறோம். இப்போ கவனிக்கலாம். வசனம் 6 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். நெகேமியா 1:6 எல்லாருமாக, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. ஓகே, எல்லாம் சொல்லுங்க போல. நானும் கரங்களை உயர்த்துறாம சொல்ல முடியுமா? இதுதான் ரொம்ப முக்கியம். பலர் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, பலர் உபவாசம் போகிறேன்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் மிஞ்சி போனால் அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஜெபம் பண்ண, அந்த ஒழுக்க இப்படிலாம் இதெல்லாம் நல்ல கதை. பட் வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆர் யூ ஃபைண்டிங் த ஃபால்ட் இன் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையில் குறைகளை காண முடிகிறதா? இவன் தெளிவாக சொல்லுகிறான், நானும் என் தகப்பன் வீட்டாரும். தாவீது ஒரு அறிக்கை பண்ணுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். கரங்களை ஊற்றி சொல்ல முடியுமா? எல்லா கரங்களும் சொல்ல முடியுமா? நல்ல ஒரு அறிக்கை இது. யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஒரு ஜபத்தை பண்ணுகிறான். அது ஒரு வகையான பாவ அறிக்கை ஜபம். அருமையானவர்களே, நம்முடைய வாசல் கட்டப்படணும், நம்முடைய அலங்கம் கட்டப்படணும்னா அதான் சொன்னேன், நம்முடைய காரணத்தை கண்டறிய வேண்டும். இவன் ஜெபித்தான், உபவாசித்தான், அழுதான் சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சிச்சுன்னா நம்மளும் நானும் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு ஏன் கர்த்தர் பதில் கொள்ள நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கு காரணத்தை சொல்லுகிறான். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக சொல்லுங்க போல. வசனம் 6, உமது இஸ்ரவேல் புத்திரருக்காக இரவும்
பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இரவும் பகலும் எப்படி பண்ணுகிறானா? உமக்கு முன்பாக மன்றாடி. இதான் ஜெபத்தில் ஒரு தொடர்ச்சி. ஜெபித்து முடித்து விடவில்லை, ஜெபத்தில் தொடருகிறான். அடுத்தது, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபம். ஜெபத்தில் பாவங்கள் அறிக்கையிடப்படுகிறதா? அறிக்கையிடப்படணும்னா அதை கண்டறிய வேண்டும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் கவனிக்கிறீங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுதல் ரொம்ப கஷ்டம். அப்படி அறிக்கையிட்டால் மிஞ்சி போன ஆண்டவரே நான் ஜெபம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இதெல்லாம் கிடையாது. தெளிவான ஒரு அறிக்கை தேவை. விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபம். ஒரு பாவம் கிடையாது, நிறைய பாவம் எங்கள் மக்கள் செய்திருக்கிறாங்க என்று சொல்லுகிறான். அடுத்தது அதை முடிக்கும்போது, ஏதோ மக்கள் பண்ணிட்டாங்க, என் வீட்டுக்கார் பண்ணிட்டாரு, என் பையன் பண்ணிச்சு, என் பொண்ணு, அப்படிலாம் கணக்கு கிடையாது. இவன் சொல்லுகிறான், கீழ்ப்பகுதி சொல்லுங்க பார்க்கலாம், 6ஆம் வசனம் கீழ்ப்பகுதி, நானும். ஓகே, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் என்ன கவனிங்க பார்க்கலாம், எல்லாம் என்ன கவனிங்க பார்க்கலாம். நானும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல யாரை தான் சேர்க்குறான்? நான். இன்னைக்கு ஏன் கட்டப்படவில்லை? நான் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கலை. வீட்டுக்கார் தான், வீட்டுக்கார் இல்லை மனைவி, போட்ட மனைவி. நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். வசனம் எளிமையாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய பாவத்திலே பெரிய பாவம் எது தெரியுமா? கொலை, திருடு, விபச்சாரம், வேசித்தனம், பேருடைய பொருள் அகப்பெல்லாம் கிடையாது. பாவத்தை ஒத்துக்காத பாவம் தான். அது உணர்வே இல்லை. நல்லா கவனிக்கணும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் போகும்போது தங்கிட்ட குறை இல்லைன்ற நிலைமை வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அருமையான தெய்வ விசுவாசிகளே, உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கிட்டு இருக்கிறீங்களா? குடும்பம், நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். இன்னும் சீரடையவில்லையே, இன்னும் அந்த சமாதானம் வரவில்லையே, இன்னும் அந்த நன்மை வரவில்லையே, இன்னும் அந்த விடுதலை வரவில்லை என்று சொன்னால் உண்மையாகவே அதை ஆராய்ந்து பார்த்தீர்களா? எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்து சொல்ல முடியுமோ சொல்ல வேண்டும். இவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அவன் நினைவு கூறுகிறான். அடுத்தது சொல்லுகிறான், இதில் நான் மட்டும் இல்லை, என்னுடைய தகப்பன் வீட்டார் அல்லது தன்னுடைய முழு குடும்பத்தை இணைத்துக் கொள்ளுகிறான். குடும்பத்தினருக்கு சில நேரத்தில் சில பாவங்களில் பங்கு இருக்கிறது. ஒரு கணவன் ஏமாற்றிட்டு வந்து தொழில் பண்ணிவிட்டு அதில் லாபத்தை எடுத்துன்னு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. மனைவியும் கொடுக்குறார். அப்போல்லாம் வாய் என்ன பண்ணல சொல்லுங்க போல, அப்போல்லாம் என்ன பண்ணல, வாய் திறக்கலை. எங்கள் வீட்டுக்கார் இதை கொடுத்தாரு. பிள்ளைங்க என்ன சொல்லுது, எங்கள் அப்பா இதை வாங்கி கொடுத்தாரு. எது, எந்த பணம்? ஏதோ தவறான வழி பணம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், நல்லா சொல்லுங்கள், அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய பாதிப்பு விளைவு வருது, தாக்குதல் வருகிறது. அப்போ உண்மை வெளிப்படுது. யாரால் இந்த அளவுக்கு பாதிப்பு? யாரால் இந்த குடும்பம் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது? யார் ஏமாத்தினால் வந்த விளைவு? அந்த குடும்பத்தின் தலைவர். இப்போ மனைவி சொல்கிறாங்க, எல்லாம் இந்த ஆளால் குடும்பம் கெட்டு போச்சு. பிள்ளைங்க சொல்லுது, அப்பனாவை ஏமாற்றிட்டு ஊர் பணத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களை இப்படி நடுகதிக்கு என்ன பண்ணிட்டாரு? இப்படி சொன்னாங்கன்னா இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரியமா? சொல்லுங்க பாலாம். சாப்பிடும் போது நல்லா சாப்பிட்டுட்டு விதவிதமாக உடுத்திட்டு இப்போ பழி யார் மேலே போகிறது? எல்லாம் வீட்டுக்காரன் இல்லை வீட்டுக்காரி இல்லை அப்பா அம்மா மேலே. குடும்பத்தினருக்கு பங்கு இருக்கிறது. ஒரு கணவனுடைய வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னால் சமவ் ஏதாவது விதத்தில் மனைவிக்கு பங்கு இருக்குது. ஆரம்பத்தில் தட்டி கேட்கணும், இல்லையா அதுக்கு நான் உடன்படவே மாட்டேன்றதை நீங்கள் நின்று காட்டணும். எல்லாம் அனுபவிச்சுட்டு கஷ்டம் வரும்போது மட்டும் பழி என்ன பண்ணுறது? இல்லையா? சொல்ல புரியுதுங்களா? இட் இஸ் வெரி சீரியஸ். அல்லது மனைவி மேலே பழி போட்டு, சில கணவன்மார்கள் அப்படியே மனைவி மேலே போட்டு அப்படியே சாத்தி விடுறது. நோ, மனைவி மேலே பழி போட்டால் முதல்ல அந்த பழிக்கு யார் தெரியுமா காரணம்? பிரதர்ஸ், சகோதரர்களாகிய நாம் தான். இன்றைக்கி ஏன் இன்றைக்கி பெந்தேகோஸ்த வாழ்க்கை இப்படி சீரற்று இருக்குதுன்னா, எல்லாம் இருக்கும், அக்கினிலாம் இருக்கும், பட் வாழ்க்கையில் பார்த்தா கனி மட்டும் இருக்காது. ஆண்டவர் பிடுங்கி போட்டுருவார். ஒரு நேரம் வரும் என்றால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம், நல்லா கவனிக்கணும்.
இன்றைக்கி பேர் கிறிஸ்தவன், ஆவி இல்லாத கிறிஸ்தவன் சொல்லுகிற அநேகரை சொல்லுகிறதே தப்பு. இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படின்னா அப்போ பெந்தகோஸ்தே ஆவியில் நிரம்புறேன்னா அப்போ ஏன் இந்த பிரச்சனை மாறல? ஏன் இந்த கலகம் பண்ணுற வேலை? ஏன் இந்த பொய் சொல்கிற வேலை? ஏன் இந்த சபைக்கு விரோதமாக பேசுகிற, ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிற வேலை? வேலை ஸ்தலத்தில் உண்மை இல்லை, பணத்தில் உண்மை இல்லை, ஏன் வீட்டில் அடிதடி சண்டை? சொல்லுறது உண்மைதானா? இதெல்லாம் நடக்குதா? ஏதோ நடந்தது ஆண்டவரே, ஒரு காலத்தில் நடந்ததுன்னா ஆண்டவரே மனம் திரும்பிட்டேன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறான். ஒரு ஆமை சொல்லுங்க, நல்லா கரங்கள் தாமே சொல்லுங்க. இன்னும் மாறலை, இன்னும் அதே பேச்சு தான். இன்னும் சபைக்கு விரோதமாக, ஊழியனுக்கு விரோதமாக, பிற விசுவாசிகளுக்கு விரோதமாக, வேலை ஸ்தலத்தில் போனால் இன்னொருத்தங்களை போட்டு கொடுக்கறது, இப்படிலாம் இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் மாட்டி தான் ஆக வேண்டும். அருமையானவர்களே, என்னிடத்தில் பாவம் உண்டு, என் குடும்பத்தில் பாவம் உண்டு என்று ஒரு தேவ பிள்ளை உணர வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். இதை செய்யாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை சீரமைக்கப்படும் என்று நாம் நினைப்பது தவறு. பாவம் எங்கே இருக்கிறது? மறுபடியும் சொல்கிறேன், where is the problem? We need to find the reason. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு 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 கரண்ட் வருது, இதில் கரண்ட் வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலக்ட்ரிஷியன் வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல அந்த அந்த லைனை முதல்ல செக் பண்ணுவோம். ஃபேன் வால்லையா, ஃபேனில் என்ன பண்ணுவாங்க, லைன் செக் பண்ணுவோம். ஒரு நாள் நாங்கள் ஃபேன் வாலில் சொல்லி கிடக்கிறோம், ஃபேன் ஃபால்ட்டு சொல்லிட்டு. புது ஃபேன் வேறு. கம்பெனிக்கார் வந்தார், என்ன தெரியுமா பண்ணார், லைனை அங்கே அந்த சுவிட்சை திறந்து பார்த்தா என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, சுவிட்சில் தான் என்ன தெரியுது ஃபால்ட்டு. நாங்கள் என்ன நினச்சி கிடக்குறோம், ஃபேன் வரல, ஃபேன் ரிப்பேர், புது ஃபேன். அல்லேலூயா, இவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகி போச்சு, கம்பெனிக்காரன் சரியாக கொடுக்கல. அல்லேலூயா, நான் சொல்ல புரியுதுங்களா? பாருங்கள், எல்லாருமே நம்ம எல்லாம் குறைவுள்ளவங்க. நாங்களும் அறிக்கையிட வேண்டிய காரியங்களை அறிக்கிட்டு தான் ஆகணும். திருவிருந்து ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கிற ஒரு நேரம். இதே மன்னிப்பு குடும்பத்துக்குள்ளே போகணும். இதே மன்னிப்பு வேலை ஸ்தலத்தில் போகணும். ஒரு வேலை ஸ்தலத்தில் உங்களை ஏமாற்றிருக்கிறார்களா, உங்களை தவறாய் பேசியிருக்கிறார்களா, அவன் பேசட்டும், ஆனால் நானும் அப்படி பேசலாமா? வேலை ஸ்தலத்தில் நானும் அப்படி இடையூறாய் நடக்கலாமா என்பதை ஒரு தேவ பிள்ளை யோசிக்கணும். என்று சொன்னால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நானும் என் தகப்பன் வீட்டார், சொல்லுங்க பாருங்க, நானும் பாவம் செய்தோம். அடுத்ததாக வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறான். இதற்கான ஒரே வழி வசனம்தான் தீர்வு. 9ஆம் வசனத்தை இப்போ எல்லாரும் வாசிக்கலாமா சீக்கிரமாக? நெகேமியா 1:9, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு, நல்லா கவனிங்க பாருங்க, என்கிட்ட திரும்பி என் கற்பனையை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதன்படி செய்தால் என்ன செய்வாராம்? தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் அவர்களை சேர்த்து விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு கொண்டு வருவேன் என்று உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தல். கரங்களை திராம சொல்ல முடியுமா? நினைத்தருளும். வேதம்தான் இதில் தீர்வை கொடுக்க முடியும். காரணத்தை கண்டுபிடித்த பிறகு அப்படி நிற்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்க ஆண்டவரே, நீங்கள் கொண்டு வர சொல்லிட்டீங்கல்ல. சமாதானத்தை மீண்டும் கொண்டு வருகிறவர், இழப்பை மீண்டுமாக சீர்படுத்தி நன்மையை கொண்டு வருகிறவர், வியாதியினுடைய வேரை ஆண்டவர் அகற்றி சுகத்தை மீண்டும் கொண்டு வருகிறவர், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளை அகற்றி மீண்டுமாக ஒரு செழிப்பை கர்த்தர் கொண்டு வருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் ராமே சொல்லுங்க பாலம். கரங்களை உயர்த்தி ராமே சொல்ல முடியுமா? குடும்பத்தினுடைய மேன்மையை தடை பண்ணிருக்கிற சத்துருவை உடைத்து ஆண்டவருடைய ஆவியானவர் வெற்றி கொடியை மீண்டுமாக நாட்டுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அந்த வசனத்தை என்ன சொல்லுகிறான்? நீங்கள் என்கிட்ட திரும்பி கற்பனையை கை கொண்டு செய்தா, நீங்கள் வானத்தில் கடையாந்திரம் தூரத்தில் போனாலும் என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, மோசே கொண்டு சொல்லியிருக்கிறீங்களே, போய் நினச்சிப்பார். ஸோ பிரச்சனை காரணத்தை கண்டுபிடிக்கிறான், அதை அறிக்கையிடுகிறான். அடுத்ததாக இதற்கான தீர்வை வசனத்திலிருந்தே கேட்கிறான். தட் இஸ் த ப்ராமிஸ். இது மனுஷனுடைய வாக்குத்தத்தம் அல்ல, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் ஒன்று தெளிவாக சொல்லுகிறது. ஓகே, 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை, நல்லா கவனிக்கணும், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார். அவர் உண்மையாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இதுதான் ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் வச்சு ஜெபம் பண்ணுறோமா?
என் மனைவியை நான் இழிவாக நடத்தியிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் நான் பணம் என்று ஓடினேன், அல்லது என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நான் அனுபவிக்க வேண்டும் என்று சம்டைம்ஸ்மே இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய குறை ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும். அதை அவர்கள் தான் அறிக்கையிட வேண்டும். ஒரு காரியத்தை நல்லா நான் உணர்ந்தேன், எந்த அளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட இறங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு அவரே உயர்த்துறார். எது பேர் விசுவாசிக்கிறீங்க? இறங்கி போதுன்னா ஒரே வழி தெரியுமா, நம்ம குறைகளை ஒவ்வொரு முறையும் அறிக்கையிடும். ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் இந்த திருவிருந்து மட்டும்லாம் பத்தாது. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் அதை பண்ணுறவங்க பாக்கியவான்கள். ஒரு ஆமே சொல்லுங்க பால, அல்லையா சொல்லுங்க பால. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் சொல்லி தானே ஆகணும். இதை கூட பண்ணாமல் சில பேர் இருக்கிறாங்களே, அட்லீஸ்ட் மாதத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்களே. அதனால் மாதத்துக்கு ஒரு நாள் ஆராதனை நினச்சிடாதீங்க. ஏன்னா சில பேர் நினச்சிக்கிறான்னா மாதத்துக்கு திருவிருந்தோட எல்லாம் காலி, காணிக்க போட்டாச்சு, பாசு கூட பார்க்கறதுல நேரம் இல்லை, ஏன்னா பாசே பிஸியாக இருக்கிறார். அப்படி சோத்திரம் விசுவாசி பார்த்தாச்சு சோத்திரம். இல்லவே இல்லை. ஆராதனை ஓய்வு நாள், 7 நாளில் ஒரு நாள் ஓய்வு நாளாக கடவுள் கொடுத்துருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பலவீனம் தவிர்க்க முடியாத வேலை பிரச்சனை தவிர நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கர்த்தர் பேசி நம்மளை சீரமைக்கிற நேரம், அட்லீஸ்ட் உணர்வை கொடுக்குற ஒரு நேரம். அதெல்லாம் உதாரணத்தை சொல்ல முடியும், நான் அப்புறமா நேரம் சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் குறையை உணர்த்தும் போது அட்லீஸ்ட் உணர்த்துவார். தாவீது உணர்த்துகிறார். ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி உணர்த்துகிறார். அந்த நேரத்தில் அவன் இறங்கி போகிறான் பாருங்கள், அவன் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து. நீ பாவம் பண்ணுறட போடான்னு சொல்லிட்டு அவன் ஓரம் கட்டி இன்னொரு தாவீதை எழுப்பி அதில் இயேசு கிறிஸ்து ரட்சகரெல்லாம் பிறக்கலை, அதே தாவீதில் தான் இயேசு பிறக்கிறான். இதுதான் ஆண்டவருடைய கிருபை. பழைய ஏற்பாட்டில் தான் அதிகமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் புதிய ஏற்பாட்டு தான் கிருபை, பழைய ஏற்பாட்டெலாம் அப்படியே அடிவாதனை இல்லவே இல்லை. அதே ஆண்டவர் இன்றைக்கும் நீதியாய் தண்டிக்கிறார், புரிந்து கொள்ளணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த இரக்கத்துக்கு இப்போ பாருங்கள், இப்போ நெகேமியா இரக்கத்தை கேட்டு ஜெபம் பண்ணுறானே, சக்ஸஸ் கொடுத்தாரா கொடுக்கலையா? பாவத்தை மன்னிச்சார மன்னிக்கலையா? பட்டணத்தை மீண்டும் கட்ட வைக்கிறார், பெரிய சந்தோஷம் உண்டாகிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை முதல்ல ஆராய்ந்து பாருங்கள். அடுத்தது, நானும் என் கணவரும் பிள்ளைகள். ஒருவேளை கணவர் ரட்சிக்கப்படலையா, நானும் என் பிள்ளைகளோ இல்லை நான் மட்டும்தான் அருமையான ஊழியக்காரன் நீங்கள் சொன்னீங்கன்னா, யூ சிட் அலோன். உங்கள் ஒருவரால் உங்கள் குடும்பம் கட்டப்படும். நான் சொல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் பிள்ளை இப்படி பண்ணிச்சு, பண்ணின்னு தான் இருப்பாங்க. என் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு, அல்லது எங்கள் தாத்தா இப்படி பண்ணி எதனா ஒரு நபர் பண்ணின்னு தான் இருப்பாங்க. பட் நாம் தேவ பிள்ளை என்று சொன்னால், ஒரு நெகேமியா போல தேவனுடைய பிள்ளையாக இருந்து ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்ம தான் பாவத்தை அறிக்கணும். குடிகாரன் அப்படிலாம் பேர் வைக்காதீங்க, அது உண்மைதான் அது. ஆனால் அவர்களுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட காரியத்துக்கு என்கிட்ட எதனா காரணம் இருந்துச்சா? ஒரு சில பெற்றோர்கள் சிறு வயசில் கண்டிக்காமல் விட்டுருவாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபன் ஆகும்போது அந்த கட்டப்பட அடிமையாயிட்டு திருமணத்துக்கு பின்ன விட மாட்டாங்க. அப்போ அது தப்பு யார்கிட்டையும் இருக்குது. அப்போ அது ஒத்துக்கணும் இல்லை. இப்போ போட்டு மனைவி அடிக்கிறான், அப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வேலைக்கு போகிறது கிடையாது. இதெல்லாம் இப்போ இருக்கிற பிரச்சனை. ஆனால் ஆரம்ப கட்ட பிரச்சனை என்ன? ஒரு பிள்ளை யோசிக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை, அது விசுவாசி, 5 வருஷ விசுவாசியோ 10 வருஷ விசுவாசியோ யோசிக்க வேண்டும். ஆக இந்த காலை நேரத்தில் அவன் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை புரிந்து தேவனுடைய மீட்பை புரிந்தவன். வசனம் 10 வாசிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். தேவரீர் மகா வல்லமையினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும். ஆண்டவர் இந்த ஜனத்தை மீட்டவர் என்பதை சொல்லுகிறார். அப்படின்னா என்ன சொல்லுகிறான்? நீ மீட்கிற தேவனாயிற்றே, மீண்டும் எங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க மாட்டேன். இயேசு என்றாலே ரட்சகர். அப்படி என்றால் ஏன் இதில் ரட்சிப்பு இல்லை? தட் மீன்ஸ் விடுதலை இல்லை. ஏன் இதில் மாற்றம் இல்லை? ஒரு வைராக்கியமாக ஜெபம் பண்ணணும். இந்த குடும்ப நபர் யாரும் உங்கள் கண் முன்னாடி இருப்பாங்கல்ல, ஆண்டவரே அவர்களை தொட வேண்டும் என்ற தொடுங்க. அல்லது அந்த நபர் உங்கள் சொந்தக்கார வட்டத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற நபராக இருக்கலாம். ஆண்டவரை அவங்களை மீட்டு கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவர் என்று போராடினால் கர்த்தர் மீட்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அந்த வல்லமை உணர வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியம், இப்போதைக்கு என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஓகே, கர்த்தர் மீட்கிறவர், கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து மீண்டுமா கொண்டு வந்தெல்லாம் சேர்க்கிறவர். இந்த நாலேஜ் வந்துடுச்சு. கடைசியாக சொல்லுகிறான், இப்போதைக்கு ஒரு வழி நடக்கணும் ஆண்டவரே. என்ன? வசனம் 12 மீண்டும் சொல்லாமா? ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் இன்றைக்கு உமது அடியானுக்கு கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு காரங்களை உயர்த்திராம சொல்ல முடியுமா? அப்போ ஜபத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்?
பாவத்தெல்லாம் அறிக்கையிடுச்சு. பாவத்தை அறிக்கிட்ட போது கர்த்தர் மீட்பாருங்கிற மீட்பின் விசுவாசம் வந்து விட்டது. கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கை வந்து விட்டது. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்பிக்கை வருது? இது தேராத கேஸ். நீங்கள் ஆனால் முத்திரை போட்டு வச்சுருக்கிறீங்களா? இது இவங்க சபைக்கெல்லாம் வரமாட்டாங்க, பாசங்களாம் ஞானசம் எடுக்க மாட்டாங்க, அல்லது இவங்க பின்வாங்கி போயிட்டு மீண்டும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஜெபம் பண்ணால் கர்த்தர் செய்ய முடியும். ஒன்று. பட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக கரங்களை வச்சுராம சொல்லுங்க பாருங்க. இதுதான் முதல் காரியம். அப்போ எனக்கு வேலை நடக்கணும்னா யார்கிட்ட கொஞ்சம் தயவு தேவை, கண்ணு திறக்கணும். இங்கே உட்காந்துருக்கிறாரு தலைவர், யார் அவர் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு? எங்களுடைய எஜமான் அல்லது ராஜா. ஒரு ஆமை சொல்லுங்க பாலாம். இந்த ராஜா விட அந்த ராஜா பெரியவர். அதனால் எங்கள் ராஜா பார்த்துக்கோ சொல்லிட்டு உட்காந்து என்ன பண்ணக்கூடாது? இங்கே பர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. எங்கே ஓடக்கூடாது? எஸ்லேயும் ஓடக்கூடாது. வேலையில் பர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? பாஸ்டர் நீங்கள் தான் சொன்னீங்க, நான் ஒரு வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணதுக்கு வந்துட்டேன் சர்ச்சுக்கு. வேலையில் சொன்னீங்களா? இல்லைங்க பாஸ், சொல்லலை. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பாட்டை பிடிச்சிக்கூடாது. வசனம் பாருங்க, எல்லாம் தெளிவாக சொல்லுது. பரலோகத்தின் ராஜாவை அவன் விசுவாசிக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்கள ஒரு ஆமை சொல்லுங்க பாலாம். நல்லா கரங்களை வச்சு சொல்லுங்க பாலாம். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம்? இங்கே ஒருத்தர் தலையை ஆட்டணும். அவர் ஓகே சொன்னார்னா இவர் ஓகே சொல்லி தான் ஆகணும். கொடுக்குறாரா? கொடுக்குறார். சக்ஸஸ். திஸ் இஸ் த சக்ஸஸ். சக்ஸஸ் என்று சொன்னால் உடனே போய் அந்த அலங்கத்தை கட்டினா உடனே போயிட்டு மக்களுக்கெல்லாம் வாழ்க்கையை சீரமைச்சு கொடுத்தா கிடையாது. இன்றைக்கு இருக்கிற அந்த பெரிய வெற்றியில் இன்றைக்கு ஒரு காரியம் முதல்ல சக்ஸஸ் தேவை. எத்தனை பேர் நான் சொல்ல புரியும் தெரியல. இன்றைக்கு ஒரு அடியில் உங்களுக்கு வெற்றி தேவை. பெரிய வெற்றியை அடைவதற்கு முன்பதாக நிகழ்காலத்தில் இருக்கிற முக்கிய பிரச்சனையில் ஒரு ஓப்பனிங் தேவை. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது நல்லா கண்டுபிடிச்சிட்டா அது என்ன தெரியுமா? இந்த மனுஷங்கிட்ட எனக்கு என்ன பண்ணோம்? இறக்கம். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் காரணத்தை கண்டுபிடிக்கிறீர்களா? பழைய காரணங்களை கண்டுபிடிக்கிற அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் ஒரு உதவி எனக்கு ஓப்பன் பண்ணணும்னா கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பர்மிஷன் கொடுக்குறார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம்.